ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான தேங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு இணையான ரெசிபி. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை கண்டிப்பாகவே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் கம்மி, அயர்ன் கால்சியம் அதிகமாக இருக்குது. என் பொண்ணை சாப்பிட வைக்கிறதுக்கு இது மட்டன் கறின்னு தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோட ஃபேவரட்டான ரெசிபி. இன்றைக்கி அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நான் 2 இளநீலேருந்து தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப வழுக்கையான காயும் இல்லாமல் ரொம்ப கெட்டியான வறண்ட காயும் இல்லாமல் இந்த அளவுக்கு பதமாக இருக்கிற காயை தோண்டி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை, சீக்கிரமாக வதங்கிரும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான தேங்காய் கறி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.